ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கடந்த சில நாட்களாகவே செங்கோட்டையன் விவகாரம் அதிமுகவில் பெரும் புயலை கிளப்பி வருகிறது. அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என 10 நாள் கெடு விதித்து கட்சி பதவிகளை இழந்தது, டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததாக கூறப்படுவது வரை அதிமுகவில் நடக்கும் நிகழ்வுகள் தான் அரசியல் களத்தை ஆக்கிரமித்துள்ளன. கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டு பிறகு மன அமைதிக்காக ஹரித்வார் செல்வதாக கூறிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். முதலில் யூகமாக பரவி வந்த தகவலை தன் வாயாலேயே ஒப்புக்கொண்ட செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேசியதாக கூறியிருக்கிறார். அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என வலியுறுத்தியதாக பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையன். நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது ஹரித்வாரும் செல்கிறேன் என்று கூடத்திலே கூறிவிட்டு சென்றேன். நான் டெல்லி சென்றவுடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவரிடத்திலே எடுத்து சொன்னோம். EPS உடன் கைகோர்த்து அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்திருக்கும் பாஜக இன்னொரு பக்கம் பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என EPSக்கு கெடு விதித்த செங்கோட்டையனுக்கு நேரம் கொடுத்து சந்தித்தது பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அத்தோடு டெல்லி சென்ற செங்கோட்டையனை நிர்மலா சீதாராமன் தான் தனது காரிலேயே அழைத்து சென்று அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து கொடுத்ததாக தகவலும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நிர்மலா சீதாராமனுக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே பல முறை சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது. சென்னை வந்த போதும் டெல்லிக்கு அழைத்தும் செங்கோட்டையனை சந்தித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன். தமிழ்நாடு அரசியல் களத்தில் கால் பதிக்கும் ஆசையில் இருக்கும் நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் மூலமாக காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. நிர்மலா சீதாராமனின் கைப்பாவை போல இருக்கும் செங்கோட்டையன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுகவில் குழப்பம் நிலவிய போதும் டெல்லி சென்றிருந்தார். தற்போதும் நிர்மலா சீதாராமன் அழைப்பின் பேரிலேயே ஹரித்வாரை காரணமாக கூறிவிட்டு டெல்லிக்கு விசிட் அடித்திருக்கிறார் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்த்து கூட்டணி என அறிவித்துவிட்டு EPSக்கு எதிரான மனநிலைமையில் இருக்கும் செங்கோட்டையனுக்கு பாஜக கொடுக்கும் முக்கியத்துவம் அரசியல் நோக்கர்களை ஆச்சரியப்படவே வைத்திருக்கிறது. டெல்லி சென்ற செங்கோட்டையனுக்கு பாஜக அறிவுரை கூறி அனுப்பி வைத்ததா, அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையனை துருப்பு சீட்டாக பயன்படுத்துகிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது இந்த சந்திப்பு. இது ஒரு பக்கம் இருக்க, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகிலிருந்தே அதிமுகவில் பூசல் இருந்து வரும் நிலையில் திடீரென செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என போர்க்கொடி தூக்குவதற்கு வேறொரு காரணமும் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே ஏட்டிக்கு போட்டியாகத்தான் இருந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆரம்பத்திலிருந்தே அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் ஈரோட்டில் கட்சி பணிகளை சரிவர செய்யாமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. செங்கோட்டையனின் உள்ளடி அரசியல் காரணமாக முத்துசாமி தொடங்கி சிந்து ரவிச்சந்திரன் வரை பல பேர் ஈரோடு அதிமுகவிலிருந்து விலகிவிட்ட நிலையில் நிர்வாகிகள் நியமனத்திலும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை மதிக்காமல் செங்கோட்டையன் தன்னிச்சையாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரோட்டில் காட்டுநாயக்கர் சமூகத்தினர் கணிசமான அளவில் வசித்து வரும் நிலையில் செங்கோட்டையன் தாம் சார்ந்த சமூகத்தினருக்கு மட்டும் பதவி கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி பல நிகழ்வுகளை இருவருக்கும் இடையேயான மனக்கசப்பாக சுட்டி காட்டும் அதிமுகவினர் இதன் காரணமாக வருகிற தேர்தலில் தனக்கு சீட்டு கிடைக்குமா என்ற சந்தேகம் செங்கோட்டையனுக்கு எழுந்ததாக சொல்லப்படுகிறது. 5 மாதங்களுக்கு முன்பு அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவை வைத்தும் EPSக்கு எதிராக பொங்கி எழுந்தார் செங்கோட்டையன்.
வருகிற தேர்தலில் தனக்கு சீட்டு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை என்பது தெரிந்த பிறகுதான் செங்கோட்டையனின் தர்ம யுத்தமே தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. சீட்டு இல்லாத போது எதற்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையை அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற கேள்வியில்தான் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி அதிமுகவை இணைக்க வேண்டும் என்ற விவகாரத்தை கையில் எடுத்து பழைய பாசத்தில் சசிகலா பக்கம் திரும்பி இருப்பதாக சொல்கிறார்கள். தனக்கான அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியான பிறகுதான் பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் புதிய பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.